நீங்க எதனால என்னோட கிளினிக்க சூஸ் பண்ணணும்? எல்கே ஹோமியோபதி கிளினிக்ல நான் ஏன் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னோட கிளினிக் பார்த்தீங்கன்னா, 2018லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மண்டே டு ஃப்ரைடே மதுரை ராஜபாளையத்துலேயும், சாட்டர்டே, சண்டே மதுரையிலேயும் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னோட சக்ஸஸ் கேஸ் எதையுமே நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் எப்பயுமே ஸோ அந்த மாரி சொல்லி வர வைக்கணும். நான் சொரியாசிஸ் கேஸ் ட்ரீட் பண்ணி சரி பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் வாங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன். தைராய்டு கேஸ் ட்ரீட் பண்ணியிருக்கேன். அது க்யூர் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் என்றைக்குமே எப்பயுமே போஸ்ட் போட மாட்டேன். ஒருத்தங்களோடதை காமிச்சு அந்த மாதிரி வர்றதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நான் போடும்போது அவங்களுக்கு ஏதாவது சஃபர் ஆகுது. ஸோ இல்லை சிம்டம்ஸ் திருப்பி வர மாதிரி இருக்கும். அதனால் நான் முதல்ல இருந்தே அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டேன். பட் என்னோட இதில் நான் தைராய்டு கேசஸோ, பிபியோ, கொலஸ்ட்ராலோ, சுகரோ லைஃப் லாங் மெடிகேஷன்ஸ் எடுக்காமல் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சர்ஜிக்கல் கேசஸ் நிறையா இதை சர்ஜரி பண்ணாமல் நான் பார்த்துருக்கேன். பிரெயின் சிஸ்டையும் கரைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இது நம்ம பண்ணியிருக்கோம். பட் அது அவங்க சொல்லி அது மூலயமா பேஷண்ட்ஸ் ரெஃபர் ஆகுறாங்க. பட் இது வெளியே தெரியாமல் நிறையா பேருக்கு இருக்குது. அவங்க லைஃப் லாங் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹோமியோபதியில் நம்பிக்கை இல்லை. பட் நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள். நம்பிக்கை இல்லாதவங்க மெயினாக கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே பிலீவ் பண்ணுவீங்க. ஹோமியோபதி மெடிசன் ஆக்ஷன் ஆகுது. நம்ம மற்ற இடத்துல மாதிரி உருண்டையாக குளோபல்ஸ் கொடுக்கறதில்ல. ட்ராப்ஸ் தான் கொடுக்குறோம். உங்களோட சிம்டம்ஸ்க்கு மேட்ச் ஆகிற சிம்டமெட்டாலஜி ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்ன மெடிசன்ஸ் வேணுமோ நான் அதை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகிறது தான் பிரச்சனை. இப்போ அந்த இன்சுலின் செக்ரீட் ஆகிறதுக்கு என்ன மெடிசனோ அதை நான் கொடுப்பேன். எல்லோரும் சுகரை குறைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. நான் அப்படி கொடுக்க மாட்டேன். இதுதான் என்னோடய ட்ரீட்மெண்ட். ப்ரூவ் பண்ண சொன்னிங்கன்னா, நான் மற்ற பேஷண்ட்டோட எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தான் நான் ப்ரூவ் பண்ணுவேன். இது என்னோடய ட்ரீட்மெண்ட் மெத்தட். நான் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங்கில் பார்க்க சொல்வேன். HbA1c. நான் என்னோடய இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கு நான் சூஸ் பண்ணுற மெடிசனை உங்களுக்கு கொடுப்பேன் வாட்டர் டோஸில். ஒரு 1 மந்த் கழித்து ஃபாஸ்டிங்கில் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கும். 3 மந்த்ஸில் HbA1cயும் குறைஞ்சிருக்கும். பட் அதோடு சேர்த்து நான் சொல்கிற எக்ஸசைஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட் இருக்கும். தைராய்டுக்கும் அப்படி தான். இங்கே பிரச்சனைனா, தைராய்டு ஹார்மோன் குறைக்கிற மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். தைராய்டு சுரக்கிற மாதிரி தான் நான் மெடிசன்ஸ் கொடுப்பேன். அதிகமாக சுரக்குதுன்னா அங்கே என்ன பிரச்சனை, அந்த மாதிரி உடம்பில் எக்ஸாக்டாக என்ன காசு அப்படின்றத நான் ஃபைன் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. அந்த காசை ஃபைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மெடிசன் கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அதான். ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ஃபார்ம் ஆகுதா, அவங்களுக்கு மென்டலி ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ்னால வருதா, ஸோ என்ன எக்ஸாக்ட் காஸ், பிசிஓடி வருதா, எக்ஸாக்ட் காசு என்ன. ஸோ அந்த மாதிரி அதை அனலைஸ் பண்ணி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறனால தான் ஸோ என்னோடய கேசஸில் சக்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த இங்கே கிளினிக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். குளோபல்ஸ் கிடையாது, வாட்டர் டோஸ், எக்ஸாக்ட் காசு பார்த்து நான் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஹோமியோபதி கேட்கல, வேறு எங்கேயோ எடுத்து கேட்கலனா நீங்கள் என்கிட்ட எடுத்து பார்க்கலாம். இல்லை எனக்கு ஹோமியோபதியிலே நம்பிக்கை இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு குளோபல்ஸை விட வாட்டர் டோஸ் எடுக்கும் போது நல்லா ஒரு ஆக்ஷன் இருக்கும். இப்போ ஒன்ஸ் க்யூர் ஆச்சுன்னா திருப்பி வருமானு கேட்டிங்கன்னா திருப்பி வராது. எக்ஸாக்ட் மெயின்டைனிங் காசு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடிக்கிறாங்க, அதோட சிம்டம்ஸ்க்கு மருந்து எடுக்கிறாங்கன்னா அப்போதைக்கும் சரியாயிடும். திருப்பி போய் குடிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு திருப்பி எந்த பிரச்சனையும் வராது. பட் திருப்பி போய் குடிக்கிறாங்க அப்படின்னா அதனால வருது பிரச்சனைனா குடித்தா அது வரதானே செய்யும். அந்த மாதிரி மெயின்டைனிங் காசுன்னு ஒன்று இருந்தால் திருப்பி வரும். மெயின்டைனிங் காசே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. இதனால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் என்னோடய கிளினிக்கை உங்களோட லைஃப் லாங் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல். ஸோ இன்னொன்று என்னென்னா, உங்களோட இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நிறையா நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அந்த ட்ரக்கோட ஆக்ஷன்ஸ் கேட்காது. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாக இருக்கும். ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும் போது இம்யூனிட்டி அதிகமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனே ஆகாது. இப்போ எனக்கே நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் ஃபீவர் வரும். பட் நான் அலோபதி மெடிசன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஹோமியோபதியை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ நான் 12th முடிச்சுட்டு தான் ஹோமியோபதினா என்னன்னு தெரிஞ்சுட்டு இதில் ஃபுல் க்யூர் ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஃபுல் க்யூர் ஆகும்
இந்த ஒரு கண்டிஷன் அது எப்படி எனக்கு புரிஞ்சதுன்னா, எனக்கு வந்து ஸ்கின் கம்ப்ளைண்ட் இருந்தது. டீனியா வெசிகுலார்ன்னு சொல்லிட்டு. ஸோ அத நான் 6த் ஸ்டாண்டர்ட், 7த் ஸ்டாண்டர்ட், 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட், 10த் இயர்லி இயர்லி போவேன். ஆனா அது க்யூரே ஆகாது. அது ஒன்லி சப்ரஸ் தான் ஆகும். திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கும். பட் ஒன்ஸ் நான் அத உணர்ந்தேன். அலோபதியில அந்த மாரி இருக்கு. ஹோமியோபதியில வந்து ஃபுல் க்யூர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நான் ஹோமியோபதிக்கே போனேன். உங்கள மாரி தான் நானும் யோசிச்சிருப்பேன். ஹோமியோபதினா என்ன? உருண்ட தானே, ஒண்ணுமே இல்ல. அப்படி கிடையாது. ஹோமியோபதியிலயும் மெடிசின்ஸ்ல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. உருண்ட மட்டும் கிடையாது. அது மெடிகேட் பண்ற ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ அது ஃபுல் க்யூர் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். தைராய்டு பிரச்சனை, சுகருக்கு, பிபிக்கெலாம் ரொம்ப நாள் சாப்பிட தேவையில்ல. பிரெயின் சிஸ்டே சர்ஜரி இல்லாம சரி பண்ணலாம். ஹீமோதெரப்பியோட சைட் எஃபெக்ட்ஸை குறைக்கலாம். கேன்சருக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஹோமியோபதி வந்து பெஸ்ட் மெடிசன்னே சொல்லலாம்.